Good morning students. We are going to see Unit 1 grammar. Active voice and passive voice. Strength grammar. Active voice. When a verb form shows that the subject has done something, it is known as active voice. When a verb form இருக்கு இல்லையா, இந்த verb form shows that the subject has done something. verb வந்து ஷோ பண்ணும். சரியா? எதை காமிக்கும்னா சப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒன்றுத்த பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ஹேஸ் டன் சம்திங் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆக்டிவ் வாய்ஸ். ஓகேவா? verb வந்து சப்ஜெக்ட் என்ன பண்ணுச்சோ அதை சொல்லிச்சுன்னா தட் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ். இட் இஸ் known as active voice. And passive voice, when a subject form shows that something has been done to the subject. இதில் என்ன சொன்னாங்கன்னா சப்ஜெக்ட் என்ன பண்ணுமோ அதை அப்படின்னு சொன்னாங்க. when a subject, இங்கே பாருங்க passive voiceல when a subject form shows that something has been done to the subject, இதனால் இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, சப்ஜெக்டால் நடந்துச்சு அப்படின்னா that is known as passive voice. Okay, here is one example for passive voice. A pen was given by Ravi. Pen was given by Ravi. Pen வந்து யாரால கொடுக்கப்பட்டது அப்படின்னா ரவியால கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. See the active voice example. Ravi gave a pen. யார் கொடுத்தாங்க? Ravi gave a pen. It gives importance with the subject. So it is known as active voice. But here the verb form shows that something has been done to the subject, that is known as passive voice. Okay, and now we are going to see the rules for change of active voice into passive voice. Okay, first rule number 1, subject becomes object. Okay, subject becomes object becomes subject, and meaning of the sentence does not change. அந்த அதர் வாய்ஸ் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்களோ இவங்களால அது கொடுத்ததுனாலும் அதுதான், இவங்க அதை கொடுத்தாங்க அப்படின்னாலும் சேம் சென்டென்ஸ். இங்கே சென்டென்ஸில் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை, அதனால் வந்து மீனிங் ஆஃப் த சென்டென்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், டென்ஸ் ஆஃப் த வேர்ப் ஆல்சோ டஸ் நாட் சேஞ்ச். இது என்ன டென்ஸில் இருக்கோ, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், இப்போ அந்த 12 டென்ஸில் எந்த டென்ஸில் இருந்தாலுமே இட் டஸ் நாட் சேஞ்ச், அது வந்து சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. See, listen, subject becomes object. See, is a active voice. இந்த active voiceல subject என்ன ஆகுது அப்படின்னா passive voiceல ஆப்ஜெக்டா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருக்க இந்த subject வந்து இங்க ஆப்ஜெக்டா மாறுது. and then pen வந்து இங்க a pen, subject, verb, object as a sentence pattern. We are all know about that. Listen, இந்த object வந்து இங்கே வந்து passive வாய்ஸில் சப்ஜெக்டாகவும் ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாகவும் வருது. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரூல். சப்ஜெக்ட் பிகம்ஸ் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் பிகம்ஸ் சப்ஜெக்ட். இந்த கிராஸில் போகும். சரியா? ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா வாட் இஸ் சப்ஜெக்ட், வாட் இஸ் மீன் பை சப்ஜெக்ட், எது வேர்ப். ஒரு சென்டென்ஸை நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட்டு அதை கிளாஸிஃபை பண்ண தெரியணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இதில் எது சப்ஜெக்ட், ரவின்றது சப்ஜெக்டா, கேம்ன்றது சப்ஜெக்டா அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணும். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ லிசன், வாட் இஸ் a subject? A subject of a sentence is a person or thing about which a sentence is formed. ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸ் வந்து சப்ஜெக்டை பற்றியோ இல்லை திங்ஸை பற்றியோ சொல்லிச்சு அப்படின்னா, ஏதாவது ஒரு பர்சன்ஸ் ஆர் திங்ஸ் பற்றி சொல்லிச்சுன்னா that is known as subject. Then verb, we are all know verb denotes the action. verb என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை denote பண்ணும். See the example, Ravi gave a pen. Ravi gave is a verb. கொடுத்தாங்க, எடுத்தாங்க, வச்சாங்க. That is called, it's an action, so it is called verb. It is known as verb. Okay, then object, the object of the sentence is answer to the question whom or what. whom அப்படின்னா what அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிச்சுன்னா that is called object. And then some sentence have two objects. One is an indirect object and another one is direct object. Okay, now I draw active voice, passive voice, tabular column.
you copy it down somewhere. It is useful to you. Okay, so copy it down. Listen students, as the tabular column, to change passive into active into passive. Change into passive. See, tense, these are all the tense, and active, passive. He, she, it, verb plus s, other words, verb, third person singular. So this is the format for active voice in simple present tense. Simple present tense la pathana இந்த format, இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் வந்து இருக்கும் active voice. அதை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம்னா am or is verb 3 இதுல வந்து அது சேஞ்ச் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. I will give one example. It's somewhat easy to you, easy to understand. I solved the problem. I solved the problem. See, this is active voice in simple present tense. The sentence is in simple present tense. இது என்ன டென்ஸ்ல இருக்கு அப்படி நம்ம பார்த்தோம்னா simple present tenseல இருக்கு. எப்படி இது simple present tenseனா solve இந்த verb வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். So it is considered as simple present tense அப்படின்னு சொல்லுவோம். So இதை நம்ம வந்து passive voiceல மாற்றும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? See, remember that rules. First one என்ன சொன்னேன்னா object becomes subject, subject becomes object அப்படின்னு சொன்னோம். And then this is the two rule. First rule ல வந்து object subject, subject object அப்படின்னு பார்த்தோம். Meanings does not change, and after that tense also does not change அப்படின்னு பார்த்தோம். The fifth rule, prepositions by is used in the passive voice. Preposition by என்ற preposition நம்ம யூஸ் பண்ணுவோம். By is a preposition, we used this by in passive voice அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? See, listen, I solved the problem. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐன்றது வந்து subject and solve the problem. Okay, object becomes subject அப்படின்னு பார்த்தா அப்போ the problem, right? The problem, and then am or is plus verb அப்படின்னு சொன்னோம். The problem, solve பண்றது பாருங்க, I solve the problem அப்படின்னு எழுதிட்டோம். problem எழுதிட்டோம். problem வந்து is a singular or plural. problems அப்படின்னு இல்லை. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கா ப்ளூரலாக இருக்கா நீங்கள் தான் பார்க்கணும். நம்ம வந்து இந்த சால்வ்லாம் டினோட் பண்ணக்கூடாது, அதை வந்து ரிமெம்பர் பண்ணக்கூடாது. யூ ஜஸ்ட் இக்னோர் தட். சி, த ப்ராப்ளம் அப்படின்றது வந்து இட்ஸ் அ சிங்குலர் ஃபார்ம். ஸோ the problem is அப்படின்னு சொல்லுவோம். if the sentence is in the plural form, for sentence வந்து plural formல இருந்துச்சுன்னா we use are. ஓகே, I வந்துச்சு அப்படின்னா am அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ the problem அப்படின்றதுக்கு வந்து நம்ம ப்ராப்ளம் எழுதிட்டோம். am or isல எது அதில் சூட்டபிளாக இருக்கோ, ப்ளூரலாக இருந்தால் is, and then சிங்குலராக இருந்தால் is, ப்ளூரலாக இருந்தால் ஆர் அப்படின்னு சொன்னோம். அண்ட் தென் ஐ வந்தால் மட்டும் ஆம் யூஸ் பண்ணும். See, listen, the problem அப்படின்றது வந்து இட்ஸ் a singular form. So I write isன்றதை ரைட் பண்ணிடுவோம். ஓகேவா? The problem is solved by V3 form. Okay, plus V3, am or is plus V3, solved. And I add the preposition by. I becomes him, I becomes me, preposition me. Okay, so the problem is solved by me. This is the correct answer. For simple present tense we apply these formulas and write. Okay, so இந்த formulas apply பண்ணி நம்ம ரைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இங்க பாருங்க, I solve the problem. The problem is a object. As an object, object becomes subject, and then is singular is added, solved, V3 form. It's a format, no? So I write for solved, I write the V3 form solved
by I add the preposition and the subject becomes object. Me. Okay. See, next one, present continuous tense. Okay, present continuous tense. In this tense, am, is, are plus verb plus ing is a format. It's a formula for present continuous tense, active voice. Okay, in active voice, how it change? Am, is, are plus being plus verb 3. Okay, so I will give one example to this present continuous tense. The boys are burning waste paper. The boys are burning a waste papers. Okay, this is the example. How it changed? Waste papers. So first of all, remember the rules. Split the is a subject. Okay, subject, verb. Sorry, the boys are burning a waste paper. So in this sentence, the waste paper is as a subject object. Okay. And this is a verb form. So the boys are burning, this is also the verb form. The boys are burning a waste paper. The boys becomes object. A waste paper becomes subject. A waste papers are a singular or plural? Is that? Plural. The papers, waste papers are, see, waste papers are this plural form. Waste paper is a plural form, so I write are, waste papers are plus being. Okay, being. So waste papers are being, write being, and then burnt. V3 form, burnt by the boys. By the boys. Okay, the boys are burning a waste paper. Is a question. See, listen. A waste paper is a object வந்து subject மாறும், subject object மாறும் பார்த்தோம். அப்ப waste paper object becomes subject and are is a verb. Or verb is added and being as a formula, so that I am add being. Okay, and one more, burnt by the paper. Burnt is a V3 form of burning, and by the boys. By the boys is a subject. It becomes object in a passive forms. Okay, passive form. Okay, see, here is a formula, have, has plus verb. These formulas are used to identify